எல்லாமல்ல ஆணைமுகத்து ஐங்கரப் பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் இந்த நாயடியேன் கனவிலும் நினவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுவும் அவர் இந்த ஜூலை மாத கடைசியில் இருந்தேவும் தன்னுடைய வக்ரகதியை ஆரம்பிச்சிட்டார். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் போதுமடா சாமி, எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருந்தது. நீங்கள் இல்லைங்க, எந்த ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரிதான், நாமன் இல்லை, எந்த ராசி அன்பராக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த சனி பகவானுடைய வக்ரம் மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தி, ஒரு ட்ரை பீரியட்னு சொல்லலாம். வறுமையிலும் வறுமை, அல்லது ரொம்ப சுமாராக இருந்தது சாமி, என்னை போட்டு வாட்டி வதச்செடுத்துங்க சாமி, போதுமடா சாமி, எப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையுது போரும் எனக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு 3 மாதமானாலும் 3 வருஷத்தில் செய்ய வேண்டிய கஷ்டங்களையெல்லாம், கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையெல்லாம் ஒரு 3 மாதத்தில் கொடுத்தா கதையா ரொம்ப ட்ரையாக இருந்துடுத்து. ஐயா எப்போ முடியும்னு நினச்சேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அந்த ஃபீலிங்கை இந்த சனி பகவான் கொடுத்துருப்பார். அப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையும். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாதான் யாருக்கா இருந்தாலும் நிம்மதி பிறக்கும், அவங்களுக்கு தான் நன்மை நடக்கும். அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ரொம்ப 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 முக்கியம், நமக்கும் ரொம்ப முக்கியம், நம்மை போல எல்லா ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 23/10/2023 அன்றைய தினம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி அடைஞ்சிட்டார்னு சொன்னாக்கா இமீடியட்டாக ஒரு 2 மாதத்தில் என் அன்பு பக்தர்களே எல்லாரும் தயாராக இருங்கள். சனி பகவான் கிளம்பிட்டார்னு அர்த்தம், சனி பயிற்சிக்கு கிளம்பிட்டார்னு அர்த்தம். என்ன சனி பயிற்சி? திருநள்ளாறு சனி பயிற்சி, வாக்கியப்படி நடக்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி டிசம்பர் 27ஆம் தேதி நடக்குது. கரெக்டாக 2 மாதம்தான். அப்போ 2 விதமாக இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏன் அது ஒரு பதிவாக, அது ஒரு பலனை எடுத்து ஏன் சொல்கிறோம்னா, இந்த 2 மாத கேப்பில் நிறைய பேர் பிழைச்சிக்கலாம், நிறைய பேர் தப்பிச்சுக்கலாம். பலவிதமான கஷ்டங்களில் இருந்து நிறைய ராசி அன்பர்கள் இந்த 2 மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 2 மாதத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். பலவிதமான கஷ்டங்கள்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி 23/10/2023, சனி பயிற்சி 27/12/2023. அப்போது 2 மாத காலங்கள் மிகவும் கோல்டன் பீரியடாக உங்களுக்கு அமையப்போகுது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் உங்களுக்காக. நான் ஆரம்பத்திலே சொன்ன நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும், நல்லா போய்கிட்டு இருந்த ஃபேமிலியில் கூட சில ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இந்த கணவன் மனைவியிடையே கூட, அல்லது பசங்கக்கிட்ட, ஃபேமிலியில் அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்கள்ட்ட பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், அதாவது நல்லா இருக்கிற உறவுகள் பிரிதல். எது நல்லா இருக்கோ அதை ஸ்பாயில் பண்ணுவார் சனி பகவான். இப்படி பல கஷ்டங்கள் நடந்திருக்கும். நிறைய அன்பர்களுக்கு அந்த வீண்பழி அவமானங்கள் நடந்திருக்கும்.
நிறைய அன்பர்களுக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விபரத்தோடு நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது குறிப்பாக மிதுன ராசிக்கு ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரப்போகுது. நான் சொன்னதை போல் இது ஏன்னா இந்த வக்ரம் அடைஞ்ச காலத்தில் மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. மிதுன ராசி அன்பர்கள்லாம் வறுமை, அதாவது ரெகுலராக வந்துட்டு இந்த வருமானம் குறைஞ்சி போயிருக்கும். மாதம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா எனக்கு செலவு சாமி, என் கையில் போய் 10,000 ரூபா கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய குடும்பம் மாதம் 4 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு செலவாகுது. இல்லை தனிப்பட்ட ஒரு நபர் அவங்களுக்கு ஒரு மாதம் 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு, அவங்க கையில் போய் ஒரு 10,000 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? மீதி எங்கே போய் கடன் வாங்கி அவங்க செலவு பண்ணுவாங்க? அதை போல மிதுனராசி அன்பர்களுக்கு வருமானம் குறைவு ஏற்பட்டிருக்கும். ரெகுலராக வந்துட்டு இருந்த இன்கம், அந்த வருமானம் தடைபட்டு இருக்கும். என்ன செய்யறதுனே அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். பார்க்குறவங்கள்ட்டலாம் கத்துவாங்க, பார்க்குற இடத்துலாம் கோவப்படுவாங்க, எல்லா சாமியும் வேண்டுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நல்லது நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ எதனால்? கால நேரம் அவங்களுக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். கால நேரம் அவங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். அப்படின்னா காலமும் நேரமும் சூழ்ச்சி செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒருத்தருக்கு ரெகுலராக வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, ரெகுலராக ஒருத்தருக்கு வரக்கூடிய வருமானம் தடைபடுகிறது என்று சொன்னால் அப்போ அவங்க கிரகம் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ இதே போல தான் ஒரு பெரிய ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கலாம், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அதே போல் மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், சின்ன திரையாக இருக்கலாம், பெரிய திரையாக இருக்கலாம். அப்போ ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்தால் ஒரு விஷயம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக வருமானம் குறைகின்ற பொழுது அந்த குடும்பம் தள்ளாடிடும், ஒரு டான்ஸ் ஆடிடும், நிலை குலைந்து போய்விடும். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாது, பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டு விடும். அப்போ மிதுன ராசி என்பர்களே, அந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு பெரிய மனக்குழப்பம் ஏற்படும், ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே, இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான காலம் வருது. அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான கால நேரம் வருகிறது. விட்டு விடாதீர்கள், தொலைச்சிடாதீங்க. எப்போ இந்த பதிவை நீங்கள் கேட்குறீங்களோ அலட்சியமாக இருக்கக்கூடாது. உடனடியாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து, சாமி இங்கே பாருங்கள், இதுதான் விஷயம், எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நல்லா போயிட்டு இருந்தது சாமி, கடை நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு ஆகலை சாமி, நான் 2 படத்தில் 4 படத்தில் அடுத்தது நடிச்சுக்கிட்டே இருந்தேன், திடீர்னு வேணான்ட்டாங்க, கூப்பிடல, இல்லை நான் ஒரு நல்ல சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் சாமி, இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் டைரக்டராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், அல்லது எனக்கு வர வேண்டிய வருமானம் வரல சாமி, நான் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன், எனக்கு வருமானம் வந்துட்டே இருந்தது சாமி, திடீர்னு நின்று போச்சு. அல்லது செக்கு மோசடி வழக்கு போட்டாங்க சாமி, பணத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன், ஆனாலும் என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களும் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, என்ன உத்தியோகம் செய்கிறீங்களோ, உங்கள் வேலையை பொறுத்து, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு சரியான நண்பர்கள் அமையாமல் இருக்கலாம். ஏன் பல நேரங்களில் நீங்கள் பெருசாக நம்பி இருக்கக்கூடிய உங்கள் உயிருக்கு உயிரான நண்பர்கள் கூட, அல்லது உயிருக்கு உயிராய் நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகள் கூட உங்களுக்கு கைவிட்டு விடும், எதிரிகளாக மாறிவிடுவார்கள். ஜாக்கிரதை. இல்லை அவர் அப்படி பண்ணவே மாட்டார் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர்களும்
எதிரிகளாக மாறியிருக்கலாம். இதெல்லாம் காலத்தின் கோலம், சனி பகவானுடைய வக்கரம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு யாரும் சொல்லவே மாட்டாங்க. யார் எடுத்தாலும் மிதுன ராசிக்கு டாப்பாக இருக்குது, ஆஹான் இருக்குது, ஓஹோன் இருக்குது, சூப்பராக இருக்குது, இதுதான் சொல்லுவாங்க. அது ஒரு 10% தான். மீதி 90% மிதுன ராசி என்பர்கள் பலவிதமான கஷ்டங்கள், நான் சொல்கிற மாதிரி ஃபேமிலியிலேயே இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், பிள்ளைகள் பற்றிய கவலையாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்காமல் இருக்கலாம், வீட்டை விட்டு வெளியில் போகிறதா இருக்கலாம், அப்பா அம்மாவுக்கு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் வாழ்கிறாங்க, அங்கே வந்து விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், பிஆர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கலாம், இமிக்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், வம்பு வழக்கு இருக்கலாம், என்கொயரிஸ் இருக்கலாம், பதவி போட்டிகள் இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், காதல் திருமணங்கள், காதல் பற்றிய கவலைகளாக அல்லது பிரச்சனைகளாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம். அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய ப்ராப்ளம். இப்படி மிதுன ராசியாக இருப்பார்களேயானால் அவங்களுக்கு என்ன, அதுவும் இந்த வக்ர காலத்தில், சனி பகவானுடைய வக்ர காலத்தில் நிச்சயமாக அவங்க வந்து எதிர்பார்க்காத பல கஷ்டங்கள் நிகழ்ந்திருக்கும். நான் ரொம்ப பொறுமையாக இருந்த சாமி, எப்படா இந்த வக்ர நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பொறுமையாக இருந்த சாமி. அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு தான் சாமி இந்த உங்கள் பதிவை கேட்டேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எனக்கு எப்படியாவது நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும். பொதுவாக மிதுனராசி என்பவர்களே, உங்களுடைய பிரச்சனை நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரங்கள் கை கொடுக்கும். தெய்வ சக்தி ஒன்று தான் நம்மளை என்னைக்கும் காப்பாற்றும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நமக்கு மேலே ஒரு தெய்வ சக்தி இருக்குது, அதுதான் காப்பாற்றணும்னு உணரணும். அப்போது அதுக்கு உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே, இந்த சனி பெயர்ச்சிக்கு முன்பாக இருக்கக்கூடிய 2 மாதங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு பயமாக இருக்கலாம், அல்லது நோய் நொடிகளாக இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம். திடீர்னு ஒரு டிசீஸ் இப்படி மாதிரி சொல்லிட்டாங்க சார், உடம்பு சரியில்லாமல் போச்சு, இவ்வளோ பைசா செலவாச்சு, அல்லது குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல், நல்லா அந்த குழந்தை சாமி இப்படி திடீர்னு இப்படி ஆகிடுச்சு. பிள்ளைங்க பாதிக்கப்படலாம், ஆர்டிசம் ப்ராப்ளமாக இருக்கலாம், பிறக்கும் போதே குழந்தை இப்படி இருந்து சாமி, இல்லை பிறந்து இத்தனை வயசு அது இன்னும் உடம்பு சரியாகலை, அந்த குழந்தை இப்படி சரியாகுமா ஆகாதா, இந்த மாதிரி பல கேள்விகள் மிதுன ராசிக்கு காத்திருக்கிறது. அப்போது மிதுனராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்யும். தயாராக இருங்கள். பின்னாடி அந்த சனி பெயர்ச்சி வேறு வருது, அதுக்கும் தயாராக இருங்க. இதற்கு இடையில் உங்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்கள் லைஃப்பை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தான், மேபி அது பிளாக் மேஜிக்கு, மந்திர மாந்திரிக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், எந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை கொண்டு சரியான பரிகாரங்கள் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு வாராகி சொந்தங்களே, இவ்வளோ நேரம் நம்ம ராசி பலன்கள் பார்த்தோம். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாம் வல்ல நம்ம அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி அன்னைக்கு வாராகி ஆலயம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த வாராகி கோவில் கட்டுறதுக்காக நானும் தொடர்ந்து இடம் தானமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணுறீங்க, தஞ்சாவூர்லேருந்து, பழனியிலிருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்க, சும்மா சொல்லக்கூடாது. மதுரையிலேருந்து, காஞ்சிபுரத்துலேருந்து, வேலூரில் இருந்து, ஹோசூர், இன்னும் சொல்லப்போனால் மைசூரில் இருந்து நிறைய அன்பர்கள் என்கிட்ட பேசியிருக்கிறீங்க. இருந்தாலும் கூட அம்பாளுடைய உத்தரவு, அம்பாளுக்கு மனசுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். அவள் எங்கே போய் உட்காரணும்னு நினைக்கிறனால நிச்சயமாக அதை செய்வாள். ஸோ வாராகி ஆலயம் அல்லது ஆசிரமம் கட்டுவதற்கு இடம் தேவை. கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால், சாமி வாங்க என் இடத்துல கட்டுங்க சாமி, நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் வாராகி ஆலயம் அமையட்டும். ஜெய் வராகி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.